ஹாய். மேஜர் மெக்கானிக்ஸ்க்கு தெரியும். அதாவது வெல்டிங் பண்ணும்போது ஏன் கண்ணாடி போடுறாங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயமா, வெல்டிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் சில பேருக்கு கண் வலிக்குது, இல்லைனா சில பேருக்கு கண் எரியுது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வெல்கம் டு மை சேனல். அதாவது இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் பண்ணும்போது அந்த ஒரு ஏற்படுற அந்த லைட்னிங்ஸ் அதுதான் காரணம். அதாவது அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, யூவி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நமக்கு அவ்வளோ வெளிச்சமாக தெரியுது. அதை சூரியன் நம்ம பார்த்தாலே அவ்வளோ கண் வலிக்குது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து இந்த யூவி லைட் வருது. அதனால் நம்ம பூமிக்குள்ளே நுழைக்கும் போது அந்த ஸ்டோன் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருது. அப்படி யூவி லைட் தெரியாமல் இருக்கிற அந்த சூரியனே நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்ணை வலிக்குது. ஆனால் அந்த யூவி லைட்டை நேரடியாக நம்ம கண்ணுக்குள்ளே புகுத்துனா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த வெல்டிங்கோட லைட்டை. அதனால தான் அந்த யூவி லைட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோ கெராட்டிசிஸ். அதாவது அந்த யூவி லைட் கண்ணில் படுறது. அந்த யூவி லைட் நம்ம கண்ணில் பார்த்துட்டோன்னா, தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கண் சீக்கிரமாக அடிப்படுறதுக்கோ இல்லை சீக்கிரமாக கண்ணு தெரியாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த யூவி லைட்டை பார்க்காம இருந்து தான் கண்ணு போடுறாங்க. சில டைம் அதை பார்த்து அதில் அந்த கேஸ் வரும். அந்த கேஸ் தெரியாமல் கண்ணில் பட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு கண்ணை வலியையும் கண்ணு எரிச்சலையும் கொடுக்கணும். இதுக்கு இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை